சிபிஎம்ல இருந்து இந்த முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்ற கருத்து வந்து வரக்கூடிய தேர்தலில் திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான தொகுதிகளை அதிகம் கேட்டால் சூழல் எப்படியாக மாறும், இது போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். அதாவது திமுக கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி பெறும் கூட்டணி, இனி வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படின்ற கருத்துக்களை பொதுவாகவே நம்மளால பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே வரக்கூடிய தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இல்ல திமுக தலைமை இதனை எப்படி சரி கட்டுவாங்க? இல்ல, இது அனைத்து கட்சிகளுக்கும் வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். அப்ப அதனுடைய பேசிஸில் தான் அனைவரும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரை அது ஏறத்தாழ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருந்துச்சு. 2019 லோக்சபா தேர்தல், 2021 அசம்பிளி தேர்தல், அதே மாதிரி 2024 லோக்சபா தேர்தல். இந்த 3 தேர்தலையும் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய அந்த இடம் என்பது ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி வளர முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அந்த பிரச்சனை திமுகவுக்கும் இருக்கிறது. இப்போ திமுகல ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அந்த சேலம் ஈஸ்ட் மாவட்ட செயலாளருக்கு எது கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு தொகுதியில் நிக்க வேண்டியதா இருந்து அது கூட்டணி கட்சிக்கு போச்சு. அதனால அந்த தொகுதி அதனால அவருக்கு அவரை அகாமடேட் பண்ண வேண்டியதா இருந்தது ராஜ்யசபால. அப்போ திமுகலயே அந்த குமரல் இருக்கிறது. அப்ப என்னுடைய தொகுதி ஏன் கொடுக்குறீர்கள் என்ற கேள்வி பல மாவட்ட செயலாளர்களும் எழுப்பக்கூடிய கேள்வியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் வளர முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கிறது. அதாவது நீங்க கூட்டணியில் இருக்கும்போது 234 சீட்ல குறிப்பிட்ட சீட் தான் உங்களுக்கு வரும். உங்களுடைய பலத்தின் அடிப்படையில் போன தேர்தலில் நீங்க எவ்வளவு வாக்குகள் பெற்றீர்களோ அதனுடைய அடிப்படையில் தான் சீட்கள் ஒதுக்க முடியும். அப்ப அதை தாண்டி நீங்க ஒரு டிமாண்ட் வச்சீங்கன்னா நிச்சயமாக அது கூட்டணியில் ஏற்க முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லா கட்சிகளும் செய்கின்ற விஷயம் தானே. ஏனென்றால் அனைத்து கட்சிகளுக்கும் வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஆசையின் அடிப்படையில் அவர்கள் அதீதமாகத்தான் கேட்பார்கள். அது நெகோசியேஷன் மூலமாகத்தான் அது கீழே கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது நடக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. திரு ராதாகிருஷ்ணன், அதாவது இந்த கூட்டணியில தொகுதி பங்கீடு இதையெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த பொதுவெளியில தெரிவிக்கும் கருத்து இருக்கிறது இல்லையா? அதாவது இந்த கூட்டணி அதுல தொகுதி பங்கீடு அப்படின்றது ஒன் அண்ட் ஒன் பேசுறதையும் தாண்டி பொதுவெளியில, அதுவும் தேர்தலுக்கு முன்பாக இவ்வளவு நாட்கள் இருக்கும் பொழுதே விசிகவும் இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஒரு 25 தொகுதியில் வரையும் கேட்கலாம் அப்படின்றது தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது அப்படின்றத தலைமை பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்டும் இப்படி சொல்றாங்க அப்படின்றப்போ இந்த தொகுதி மீதான இந்த கருத்துக்களை பொதுவெளியில சொல்றதையும் நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? இல்ல, பொதுவெளியில தான் பேசுவாங்க. பிரஷர் எங்க போட முடியும்? அவர்கள் ஒரு நெகோசியேஷன்ல நடக்கும்போது இந்த அதீதமான நம்பர்ஸ் அங்க கூற முடியாது. விசிக்கு அதனுடைய 25 இந்த நம்பர் அங்க கூற முடியாது. அதை கூற முடிகிற ஒரே ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா பொதுவெளி தான். அப்ப அங்கிருந்து தான் பிரஷர் ஆரம்பிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அனைத்து தேர்தலுக்கு இதை ஒரு தேர்தல் நடக்கிற விஷயம் கிடையாது. 2021 முன்னாலேயும் இதே மாதிரி டிமாண்ட் இருந்தது. 2016 முன்னாலேயும் டிமாண்ட் இருந்தது. ஆனால் அந்த தருணத்தில் விசிகா அதே மாதிரி சிபிஐ சிபிஐஎம் இன்னொரு கூட்டணிகள் இருந்தது, தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி இருந்தது. அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்களேன், ஒவ்வொரு தேர்தலையும் இப்படித்தான் அதீதமான அந்த நம்பர்ஸ் தான் அவர்கள் கேட்பார்கள். அதன் பிறகு நெகோசியேஷன்ஸ் வரும். அந்த நெகோசியேஷன்ல பேச்சுவார்த்தைகள்ல டெபினட்டாக இந்த நம்பர்ஸ் அவர்கள் கூற மாட்டார்கள். அதை விட கம்மியான ஒரு நம்பர் தான் கூறுவாங்க. அப்படி இருந்தால் கூட இந்த கட்சிகளுக்கு இருக்கின்ற அந்த ஒரு பிரச்சனை, அதாவது இப்ப இந்த கூட்டணியில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்ன? நீங்க பங்கீடு அடிப்படையில் தான் நீங்க சீட்ல கண்டக்ட் பண்ண முடியும். அந்த பங்கீடு என்று வரும்போதே சில குமரல்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்க கன்னியாகுமரி எடுத்துங்க. கன்னியாகுமரி 6 சீட் இருக்கிற இடம். இந்த 6 சீட்ல 3 சீட்ல தான் திமுக நிக்க முடியும். அதே நெருக்கடி தான் காங்கிரஸுக்கும் இருக்கிறது. 3 சீட்ல தான் காங்கிரஸும் நிக்க முடியும். ரெண்டும் என்னை பொறுத்தவரை வலுவான கட்சிகள் தான். அப்போ அதிமுக வலுவா இருக்கிறது, பாஜக வலுவா இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் சிபிஎம் அங்க வலுவாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு கூட்டணி எடுத்து பார்க்கும்போது அங்க சிபிஎம்க்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடமாகத்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு விடையே கிடையாது. அதுக்கு கிவ் அண்ட் டேக்கினுடைய அடிப்படையில் தான் இந்த சீட் நெகோசியேஷன்ஸ் நடக்கும். இது காலகாலமா நடக்கிற விஷயம் தான். மறுபடியும் இந்த முறையில் நடக்கிறது. நமக்கு ஏதோ புதுசா தெரியுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இதுக்கு காரணம் என்னவென்றால் இப்ப ஆரம்பிக்கிறதா நீங்க குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்கிறார்கள். அது அமித்ஷா செய்த ஒரு பிரச்சனை தான். அமித்ஷா தான் இந்த மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி இவ்வளவு அதிகமா முன்னாடி, அதாவது எக்ஸாக்ட்லி 1 இயர் முன்னாடி அறிவிக்கிறாரு. ஏப்ரல் 11 அறிவிக்கிறாரு. அதுல இருந்து வருகின்ற பிரச்சனைகள் தான் என்று நான் கருதுகிறேன்.